வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்முடைய கண் பார்வையை அதிகரிக்க கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம் உடலின் முக்கிய உறுப்புகளில் ஒன்றானது தான் கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி உள்ளிட்ட பல காரணிகளால் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நம்ம காரணமாக அமைகிறோம். அதே போல் டிஜிட்டல் கேஜெட்டுகளை அதிகமாக உபயோகப்படுத்துறதால மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வருது. இது எல்லாமே கண்கள் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பாதாமை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது 10 பாதாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது 2.5 கிராம் புரதத்தை அது உங்களுக்கு வழங்கும். இது உங்களுடைய திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடைவதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திடும். அதை இரும்பு சத்தை விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய உணவுகளுடன் நீங்கள் சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். மேலும் மேங்கனீஸ் ஃப்ரீ ரேடிக்கல் செய்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். ஸோ இந்த இரும்பு சத்து, விட்டமின் சி, மேங்கனீஸ் எல்லாமே இந்த பாதாம் பருப்பில் தான் இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கண்களுக்கு ஆரோக்கியம். அதே போல் இந்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்கலான நம்மளுடைய கண் பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துறதுக்கும் சிறந்த பங்களிப்பை கொடுக்குது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாமை தினமும் நீங்கள் 10 to 15 பாதாம் இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அதோடைய தோலை நீக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விரைவாக அதோடைய சத்துக்கள் உங்களுடைய உடலில் உறிஞ்சப்பட்டு கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக தெரிய ஆரம்பிக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கேரட்டை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால இந்த கேரட்டை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்டில் லூடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு. இதனால் உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை இது குறைக்குது. கேரட்டை நீங்கள் சமைத்து சாப்பிட்றதை விடவும் பச்சையாக சாப்பிட்றது சிறந்தது. மேலும் நீங்கள் கேரட்டை சேலட்டாகவும் ஜூஸாக கூட எடுத்துக்கலாம். இது உங்களுடைய கண் பார்வை திறனை மேம்படுத்தும். நீங்கள் கேரட்டை சமைத்து சாப்பிடுங்க அதிகமாக. அதை விடவும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரட்டை தினமும் ஒரு டம்ளர் ஜூஸாக குடிக்க பழகிக்கோங்க. இதுவும் உங்களுடைய கண் பார்வை திறனை மேம்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகளை நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய லூடின், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீங்கை விளைவிக்கக்கூடிய செல் பரவலை தடுத்து செல் சேதத்திலிருந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் இந்த லூடின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்சிஜனேற்றி நம்மளுக்கு தடுக்குது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ப்ரக்கோலி இது எல்லாமே இது கூட சேர்த்து நீங்கள் சுரைக்காய், மக்காச்சோளம், பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான உங்களுடைய கண் பார்வைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கிரீன் வெஜிடபிள்ஸ் ரொம்ப மஸ்ட்டு. கண் பார்வை திறனை அது உங்களுக்கு மேம்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் பழங்களை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி பழம் மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைஞ்சிருக்கு. இது நம்மளுடைய கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் ஏஎம்டி டீஜெனரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதோடைய சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உங்களுடைய உணவுகளில் நீங்கள் சிட்ரஸ் பழங்களை தொடர்ந்து சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்கள் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறதுக்கு உங்களால் முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி செஞ்சிடும். ஸோ கண் பார்வை மேம்படுவதற்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்களையும் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முழு தானியங்களை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம்.
கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல இருக்காது. இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. ஸோ லோ கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு அப்படின்றதால இது அனைவருமே எடுத்துக்கலாம். இது தவிர இந்த முழு தானியங்கள்ல விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் சத்தெல்லாம் இருக்கு. இதன் மூலம் உங்களுடைய கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஏஎம்டி அபாயத்தை உங்களுக்கு குறைக்கும். இந்த முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில், அதாவது நீங்கள் வயசானதுக்கு அப்புறம் கூட உங்களுடைய விழித்திரையை சேதமோ தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ், அப்புறம் முழு கோதுமை ரொட்டி போன்ற உணவுகள் எல்லாமே இந்த மாதிரி முழு தானியங்களை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண் பார்வை மேம்பட ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் மீன் உணவுகளை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். இப்போ குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது அப்படின்றத உணவு நிபுணர்களும் மருத்துவர்களும் குறிப்பிடுறாங்க. இந்த மீன்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் உங்களை முன்னாடியே பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை உங்களுடைய உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதால கண் பார்வை திறனை முன்னாடியே உங்களுக்கு மேம்படுத்தணும் அப்படின்னாலும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் முன்னாடி தடுக்கணும் அப்படின்னாலும் மீன் உணவுகளை குறைந்தது 2 தடவை வாரத்தில் 2 நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். ஸோ மீன் உங்களுடைய கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முட்டையை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். முட்டையில் அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ முட்டை உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு, அந்த கண்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்றதால அதை நீங்கள் எந்தெந்த விதத்திலையும் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இப்போ நீங்கள் மேக்ஸிமம் முட்டையை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வேக வைத்த முட்டையை தான் சாப்பிடணும். அவித்த முட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த நீராவியில் வேக வச்ச முட்டையை சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். அது உங்களுடைய கண் பார்வை திறனை மேம்படுத்தும். மற்றபடி நீங்கள் இந்த முட்டையை இப்போ காலையில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு உடச்சி அப்படியே பச்சை முட்டையை சாப்பிட்றது அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அது நிறைய உங்களுக்கு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கூடாது. இந்த ஆம்லேட், ஆஃப் ஆயில் இது மாதிரி எடுத்துக்கிறது உங்களுடைய உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் கிடையாது. எனவே நீங்க வேக வைத்த முட்டைகளை சாப்பிடுங்க. உங்களுடைய கண் பார்வை திறனை நீங்க இன்னும் மேம்படுத்திக்கலாம். பார்வை திறனை மேம்படுத்துவதற்கு நீங்க எந்த அளவுக்கு உணவுகளை எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் சில நீங்க பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். இப்போ நீங்க வெளியில செல்றீங்க அப்படின்னா கண்கள்ல தூசுகள் படாமல் இருக்கிறதுக்கு உயர்ந்த ரக கண் கண்ணாடிகளை நீங்க அணியலாம். ஸோ சீப்பஸ்ட் ரேட்ல வாங்கக்கூடிய கண்ணாடிகள் உங்களுடைய கண்களை எப்போதும் பாதுகாக்காது. அதாவது நீங்க அதிகமாக செலவு பண்ணாலும் உங்களுடைய கண் பார்வை திறனை மேம்படுத்துவதற்கு கண்களில் தூசெல்லாம் படாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னா ஒரு அதிகமாக காஸ்ட்லி ரேட் இருக்கக்கூடிய கண்ணாடியை வாங்கி மாட்டி பழகுங்க. அதுதான் உங்களுடைய கண் பார்வை திறனை மேம்படுத்தும். குறிப்பாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பரிந்துரைக்கப்பட்ட உறக்கம் வேண்டும். அந்த உறக்கம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அங்கிருந்தே உங்களுடைய கண் பார்வை திறன் தொய்வடைய ஆரம்பிச்சிடும். ஸோ பரிந்துரைக்கப்பட்ட 8 மணி நேரம் உறக்கம் அல்லது 6லிருந்து 8 மணி நேரம் உறக்கமாவது உங்களுக்கு இருக்கணும். அது உங்களுடைய கண் பார்வை திறனை இன்னும் மேம்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் சாப்பிடுங்க. அப்பதான் கண் பார்வை திறன் உங்களுக்கு மங்காம நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். இன்னொரு விஷயத்தை நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா பண்ணணும். என்ன அப்படின்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு பரிந்துரைக்கப்பட்ட தண்ணீர் நீங்க ஒரு நாளைக்கு குடிக்கணும். ஸோ நீர் சத்து நிரம்பி இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடலமைப்பை பார்த்துக்கணும். அப்பதான் கண்களில் ஏற்படக்கூடிய வறட்சி இதெல்லாம் எதுவுமே இல்லாம உங்களுடைய கண் பார்வை திறன் தொய்வடையாம நீங்க ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஆகிய ஒரு நாளைக்கு பரிந்துரைக்கப்பட்ட 8 மணி நேரம் உறக்கம் உங்களுக்கு இருக்கணும். போதுமான அளவுக்கு நீங்க தண்ணீர் குடிக்கணும். உங்களுடைய கண்களை நீங்க பாதுகாத்துக் கொள்வதற்காக அத்தனை வழிகளையுமே நீங்க கடைபிடிக்கும் போது கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தப்படும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். மங்கலான பார்வை, கண்கள் இருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க உடனடியாக மருத்துவர் அணுக வேண்டும். கண் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்க ஆரம்ப கட்டத்திலேயே சரி செஞ்சிடணும். அது ஆரம்ப கட்டத்தில் நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நாளடைவில் அது கண் பார்வையே பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். நீங்க கண்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த முறைகளையும் ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கும் முக்கிய இடம் கொடுக்கும்போது கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கலாம். இந்த உணவுகளை சாப்பிடுங்க, இந்த முறைகளை கடைபிடிங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.